மேற்கு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையில் வந்து பாதுகாப்பு மேற்கு மண்டலம் முன்னெடுப்பு ஒரு கட்சியிலேருந்து அவர் இன்னொரு இயக்கத்துக்கு போயிருக்காரு. பொதுவாக அவங்களுக்குள்ள இருக்கிற அவருக்கும் அவருடைய தலைமைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய முடிவு. இதுக்கு முன்னாடி யார் முதல்வர் அவர்னு அவர் சொன்னார். இதுக்கு முன்னாடி யார் சொன்னார்? அவர் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், 2 நாள் கழிச்சு சொல்லியிருக்காரு. அதனால அது அவங்களுடைய கருத்துக்கள். அதுக்குள்ள பெருசாக போக வேண்டியதில்லை. யார் போனாலும் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள், யார் தலைமை யார் என்பதில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சர் வழிகாட்டுகளும் கொண்டு சேர்த்து மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி அப்படிங்கிறாரு. அதே சமயம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு போட்டிங்கிறாரு. இந்த கருத்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது யாருக்கு யார் போட்டி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடியவர்கள். மக்கள் தான் இறுதி எஜமானம். போட்டி யாருக்குங்கிறது இல்லை, முதலமைச்சர் யாருங்கிறத மக்கள் தீர்மானிச்சாங்க. ஏற்கனவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். வாக்களிப்பதற்கு தயாராகிட்டார். ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் மாவட்டத்தில் இந்த வெண்ணமலை கோயில் சம்பந்தமான பிரச்சனைகளை இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு இயக்கங்களாக இருக்கட்டும், அந்த இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், மக்களை குழப்பக்கூடிய வகையில் ஒரு கருத்துக்களை முன்னெடுப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். எனவே இது நான் ஏற்கனவே கூட சுட்டி காட்டினேன். 2018 தாக்கல் செய்யப்பட்டு 19 தீர்ப்பு வரப்பட்டு அப்பொழுது இருந்த அதிமுக அரசு, அதனுடைய அதிகாரிகள், அப்பொழுது அதை வழிநடத்தியவர்கள் எல்லாம் ஒரு தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததால் நீதிமன்றம் அது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. எனவே அந்த தவறான தகவல்களை தாக்கல் செய்ததன் காரணமாகத்தான் அந்த நீதிமன்ற உத்தரவு வரப்பெற்றிருக்கின்றன. அதை களைவதற்கு அரசின் சார்பில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை களைவதற்கான பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலேயே அரசு, காவல்துறை அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறத தவிர அரசை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு முழு அரணாக பாதுகாப்பாக அவருடைய தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய இடத்தில் அரசு அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் மட்டும்தான் அங்கு காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை அது போன்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து தொடர்ந்து 3-4 கூட்டங்கள் சென்னையிலே நடைபெற்று இருக்கின்றன. விரைவில் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டப்படுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றனர்.